வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் $202.48 லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனும் இடையே பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 1.96ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மைட் பி இது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்புண்டு. இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டோடைய க்ரோத் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3.3% குறைஞ்சிருக்கு. வளர்ச்சி தான் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 10.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் 24.2% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 10.2% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்கள இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது 18.1 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் ₹3.50 கூட. இப்போ இவன் எந்த ரேஞ்சோட மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் 2023, 2022 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து இவன் மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். இது சஸ்டெயின் ஆகுதா இல்லை சஸ்டெயின் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் தான் பார்க்க முடியும். அந்த அனாலிசிஸையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசன். இது மார்ச் 2025, மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 39.7% குறைஞ்சு போயிருக்கு. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரெவென்யூ குவார்டர்லி ரெவென்யூ 7.3% குறைஞ்சு போயிருக்கு. க்ரோத்து தான் குறைஞ்சு போயிருக்கு. நெகட்டிவ் இல்லை, க்ரோத்து தான் குறைஞ்சு போயிருக்கு. வளர்ச்சி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இதையும் நம்ம கவனத்தில் எடுக்கிறோம். அப்போ வளர்ச்சி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவனோட Q2Q நம்ம பார்க்கும்போது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 110 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ இவன் வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் பார்த்தோம்னா ₹4 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் ₹2.50 கூட. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தடாலடியாக இவன் வந்து கிட்டத்தட்ட 145% இன்க்ரீஸ் ஆயிருக்கானே, இது சஸ்டெயின் ஆகுமா? இதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2024 மார்ச் எடுப்போம். 6.6 எடுத்திருக்கிறான். ஜூன் மாதத்துக்கு 6.3ன்னு எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ ஒன்று இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழு எண்ணை பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 2023 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்ச் மாதம் 8.2 எடுத்திருக்கிறான். ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம்னா 3.7ன்னு அப்படியே குறைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட 50% கிட்ட குறைஞ்சு போயிருக்கு. 2022 என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? 3.3ன்னு எடுத்தவன் ஜூன் மாதத்துக்கு 2.5ன்னு எடுத்திருக்கிறான். மார்ச் மாதம் 3.3 எடுத்தவன் ஜூன் மாதத்துக்கு 2.5ன்னு எடுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 25% குறைஞ்சு போயிருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு 3 வருஷம் அதோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது மார்ச் மாதம் ஹை வச்சிடுறான். அதுக்கு அடுத்தது எதர் ஸ்டாக்னேட் ஆகிறான் இல்லாட்டி குறையிறான். மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கிறது தான் நமக்கு இருக்கு. இப்போ ஸ்டாக்னேட் ஆக போதா, குறைய போதா, இல்லாட்டி இதை ப்ரீச் பண்ண போதாங்கிறத நம்ம நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ்லேயே இவன் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு பாதி தூரத்துக்கு போயிட்டு தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து அங்கனுக்குள்ளேயே நின்றுட்டு இருப்பான். ஆக்சுவல் ரிசல்ட் ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீட் எடுக்கவோ இல்லாட்டி கன்சால்டேஷன் எடுக்கவோ வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல இபிஎஸோட டிடிஎம் பார்ப்போம். இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன தடவையை காட்டும் ஒரு ₹2 குறைஞ்சு போச்சு. இவன் ₹2.60 குறைஞ்சு போயிருக்கு. ₹2 கிட்ட குறைஞ்சு போயிடுச்சு. ஃப்ராக்ஷனை நம்ம விட்டுருவோம். ₹2 கிட்ட குறைஞ்சு போயிருக்கு. அப்போ இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஏறி இருக்கக்கூடியது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. சரி, நமக்கு வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 18.1, 18.7 அப்படிலாம் நமக்கு வந்தது.
ஆனா வித்தின் த குவார்ட்டர்ல நம்மளோட டிடிஎம் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க போன குவார்ட்டர்ல 20 இருந்திருக்கு. இந்த மார்ச்சோட எண்டுல என்ன நடந்திருக்கோ அதைத்தான் அங்க பிஇல அங்க இபிஎஸ்ல போட்டிருக்கிறாங்க ஆனுவலைஸ்டா. ஆனா வித்தின் த குவார்ட்டர் 20.7 வந்திருக்கு, 22 எல்லாம் வந்திருக்கு. அப்ப இவன் 22 இவன் பிரீச் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் இவன் எப்படி இந்த இடத்துல வந்து டிடிஎம் உடைய பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறானோ அதை பேஸ் பண்ணி எய்தர் வந்து கன்சாலிடேஷன்ஸ் அதாவது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாவோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுக்கவோ வாய்ப்பு இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டான்னா இதுவும் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்குள்ள டேர்ன் ஆகும் அப்படிங்கிற புரிதலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 44% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 11% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம். நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 178, ஃபேர் பிரைஸ் 269, கரண்ட் பிரைஸ் 201. ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.7 இருக்கு. இதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் அட்வான்டேஜ் தான். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்க்கு வருவோம். இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18.2 இருக்கு. இதோடைய ஆவரேஜ் 4.55. இதை நம்ம அசஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகுறது 6.3. அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். இது கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்ல எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்டா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு தான் போகும். அப்ப மேல வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டை லீடு எடுக்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் ரெஃபரன்ஸ் நமக்கு இங்க கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் சப்சிக்வெண்டா இப்ப குவார்டர்லியோட growth நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150% growth இருக்கு. அதுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருவான். தென் சப்சிக்வெண்டா ஒரு 10% வந்து Q4 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு 10% கிட்டக்கு கூட தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட் 4.55 வருது அப்படின்னு சொன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இவன் வந்து ஒரு இடத்துல கரெக்ஷன் எடுத்து நிற்பான். அப்படி கரெக்ஷன் எடுத்து நின்றுட்டு அந்த இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்பான். ஆக்சுவல் ரிசல்ட் இதை ப்ரீச் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போற 6.3 ஒட்டி வந்துச்சுன்னா மேல பிரேக் அவுட் கொடுப்பான். இல்லாட்டி கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அப் சைடோ டவுன் சைடோ மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதுல நமக்கு வந்து நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது S4ல இருந்து S1 வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். S1ங்கிறது ஆனுவலைஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த குவார்ட்டருக்கு என்ன வருதுங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதுல இருக்கக்கூடிய பிரைசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். S4 66 72, S3 129 138, S3 S2ஓட மிட் பாயிண்ட் 171 182. இந்த மிட் பாயிண்ட் உடைச்சு போகும்போதே நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருந்தாலும் நமக்கு வந்து 202ங்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். அதோட லாஜிக்கு நான் சொல்றேன். இப்போ S2 வந்து 225 235, S2 S1ஓடைய மிட் பாயிண்ட் 281 297, S1 350 368. இது வரைக்கும் நம்ம இப்போ மார்க் பண்ணிடுறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ல இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட லெவல்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த குவார்ட்டருக்கு ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி S3 வரைக்கும் வந்துட்டு S3ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு போயிருக்கிறான். மிட் பாயிண்ட் உடச்சு போயிருக்கிறான். நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் 150%க்கும் போது அவன் எவ்வளவு தூரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட்டை உடச்சு S2 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹைட்டை நம்ம எடுக்கணும்னா S2 வரைக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இங்கே இருக்குது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 28% கம்மியாக இருக்கிறதுனால எய்தர் இவன் என்ன பண்ணுவான்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு இந்த 202 இது வந்து இந்த 202ங்கிறது இதுக்கு இருக்குன்றது மிட் பாயிண்ட் டு S2க்கு உண்டான ஒரு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்டோட இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறானா இல்லை இந்த மிட் பாயிண்ட் உடச்சு S2 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து கன்சாலிடேட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து சொன்னதை வந்து ஒரு சின்ன பேத் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 202 அப்படிங்கிற இந்த மிட் பாயிண்டோடையே வந்து இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவாக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான பிரேக் அவுட் கொடுத்தா இபிஎஸ் அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எவ்வளவு தூரம் கொடுத்துருக்குறானோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மாறா அவன் வந்து கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் எகெயின் திருப்பி வந்து S3 லெவலில் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
2வது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 150% வந்து Q3க்கும் Q4க்கும் கூட இருக்கு. அதுக்கு உண்டான வெயிட்டேஜ் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, S2 வரைக்கும் போயிட்டு, இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். இவன் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்ங்கும்போது 6.3 ஒட்டி இவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க, அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறிரும். அப்படி வந்துச்சுன்னா, இது பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அவன் கீழ தான் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு கீழ குறைய எடுத்திருக்கிறானோ, அவ்வளவு தூரத்துக்கு எய்தர் இந்த மிட் பாயிண்ட் சப்போர்ட்டோ இல்லாட்டி S3 சப்போர்ட்டோ இவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.